பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை ரூத்தின் சரித்திரம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவ தரிசனங்களாகி நம்மோடு கூட என்று பேசி உணர்த்துகிறான், நம்மை பலப்படுத்துகிறான். வசனத்தில் ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். நாம் இந்த சரித்திரத்திற்குள்ளே போகாமல் ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால், போவாஸ் தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களை அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக என்று சொல்கிறான். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிறார், நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களோடு கர்த்தர் இருந்தாரேயானால் அங்கே 2 காரியம் நடக்கும். ஒன்று, நன்மையாக உண்மையாக அந்த இடத்துல வேலை செய்யறவங்க கூட கர்த்தர் இருந்தாரேயானால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரம் உண்மை இல்லாமல் ஏமாற்றும்படியார் தீமையான நினைவுகளோடு அந்த இடத்துல யாராவது வேலை செஞ்சாங்கன்னா கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்வார், எச்சரித்து உணர்த்துவார், சிட்சிப்பார். அவர்களுடைய சுபாவங்கள் மாறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த போவாஸ் யாருக்கு நிழலாய் சொல்லப்படுகிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்படுகிற ஒரு நபர். உதயசங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா இருக்கிறோம், அவருடைய வேலையை செய்கிறவர்களா இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 தெளிவாய் சொல்கிறது, நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் தம்முடைய இரத்தத்தினாலே மாற்றி இருக்கிறார். இப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் நிமித்தம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாரா, இல்லைன்னா கர்த்தர் நம் நிமித்தம் மனவேதனை அடைந்து நம்மை சிட்சிக்கிறாரா? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற தாவீது தப்பு செய்யும் போதும் அது ஆண்டவருக்கு எப்படி இருந்தது? மனவேதனையா இருந்தது. அது நிமித்தம் தாவீதை கர்த்தர் சிட்சித்தார். கைவிட அல்ல, அழித்து போட அல்ல, அவனை சேர்த்துக் கொள்ள. இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீதியும் நியாயமுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் கர்த்தர் அன்பானவர் என்று சொல்லி அவரை அறிந்தும் தவறு செய்கிற மனுஷனை அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நான் இவனை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால இவன் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் விட மாட்டார். அவர் நேசிக்கிற புத்திரனை கட்டிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறார். இப்ப தேவஜனங்களாகி நானும் நீங்களும் அவருடைய வயலிலே வேலை செய்கிற அவருடைய ஊழியக்காரர்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம் நிமித்தம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை உண்மையா இருக்கணும், செம்மையா இருக்கணும். நம்முடைய வேலைகளிலே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யணும். நம் நிமித்தம் கர்த்தருக்கு ஆதாயம் வரணும். எப்படி 5 தாளந்தை கொடுத்தவன் அதை 10ஆக கொடுத்தானோ, 2 தாளந்தை கொடுத்தவன் அதை 4ஆக கொடுத்தானோ, அப்பொழுது அது எஜமானுடைய இருதயத்தை மகிழ்வித்தது. எஜமான் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். உன்னை உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு நன்மை செய்தார். ஆனா எந்த ஊழியக்காரன் எஜமானால் கொடுக்கப்பட்ட நன்மைக்கு அந்த தாளந்துக்கு 1 தாளந்துக்கு உண்மை இல்லாதவனா இருந்தாலும், செம்மையான கிரியைகளை நடப்பிக்காமல் அதை புதைத்து போட்டாலும், அந்த ஊழியக்காரனை அந்த எஜமான் கடித்து கொண்டார், சிட்சித்தார். புறம்பான இருளிலே அவன் தள்ளப்பட்டான். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாதுதான் தேவஜனங்களாகி நம்மோடு கூட கர்த்தர் பேசி உணர்த்துகிறார், எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நாமும் எந்த விதத்திலும் கர்த்தரை வேதனைப்படுத்தும்படியான கிரியைகளை நாம் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன? கர்த்தர் எதிர்பார்க்கிற கிரியைகளை செய்யாமல் நாம் வேற காரியங்களை செய்தால் அது கர்த்தரை வேதனைப்படுத்தும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அவருக்கு எதிரான காரியங்களை செய்தால் அது கர்த்தரை வேதனைப்படுத்தும். அப்படி உண்மையும் செம்மையும் இல்லாமல் தன்னை மனநோகப்படுத்துகிற அந்த ஊழியக்காரனை கர்த்தர் நிச்சயமாய் கடிந்து கொண்டு சிக்ஷிப்பார். தேவஜனங்களாகி நாம் எப்பொழுதுமே அறிந்து உணர்ந்து அதற்கு செவி கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம் நிமித்தம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நமக்கு தந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாக இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மை உயர்த்தி
சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாக இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்பட தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்து உண்மையும் செம்மையுமா அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஊழியக்காரர்களால் முடிவிலே நித்திய ஜீவனாகிய நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே நமக்கு நாம் ஆயத்தம் பண்ண நன்மைகளை நாம் சுதந்திரிக்கத்தக்கதால் தேவஜனங்களாகி நாம் நம்மை முழு இதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். நாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்மிலே கர்த்தர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தாவின் வசனத்தை இருந்த அனைவரை மாசத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.